ராஜி ப்ரோ, நீங்கள் ஒரு ஃபன்னான பர்சன்னு காட்டிக்கிறதுக்காக எங்களை மாதிரியான காமன் மேன் உங்களுக்கு தேவைப்படுறாங்களா? நோண்டி பார்க்குறாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிளேஸில் வந்து நிற்கிறோம், நீங்கள் அசால்ட்டாக ஒரு கவுண்டர் போடுறீங்க, தெரப்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் தெரப்பி போகிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த ஷோவில் வந்து நாங்கள் கலந்துட்டு இருக்கோம். ஓவியா, உங்களுக்கு நான் சொல்றது ஒரு விஷயம் தான். All the 5 fingers are not same. Everybody carry a different personality. ஒருத்தன் யாருனே தெரியாது உங்களுக்கு, அவன் தமிழ்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறானா உங்க முகம் அந்த அவ்வளோ இதுல சுழியுதுன்னா ஐம் சாரி, என்னால மலையாளத்தை சம்சாரிக்கட்டா என்ன தமிழ் நானு ஓகே, பச்சை தமிழ்ல தான் என்னால பேச முடியும். நான் ஒரு எமோஷ்னலாக பேசுகிறேன், என்னோட ஃபீலிங்ஸை நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த சமயத்தில் என் முதுகு மேலே எவ்வளோ சுமை இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஸோ அதை தாண்டியும் வந்து நான் நிற்கிறேன், என்னோட ஃபீலிங்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் அவர்கிட்ட. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, காமெடியாக அவர் கவுண்டர் பண்ணுறாரு. எப்படி அது முடியும் ப்ரோ? சக மனுஷங்களை மதிக்க தெரியாதவன் எப்படி உச்சத்துக்கு போக முடியும்? ஒரு பையன் அந்த முட்டி போட்டு நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், முட்டி போட்டு நம்ம நினைச்சிருப்போம் என்ன லூசுத்தனமா பண்றான், ஆனா அந்த இடத்துக்கு வந்துட்டான்ல. இந்த அம்மா கேக்குறாங்க, இப்ப மட்டும் மெச்சூர்டா இருக்கீங்களான்ட்டு. Did you play a matured game in Bigg Boss? You are not even consistent. Okay. You are a glam doll. You are a glam doll. Being a glam doll, you are on a show. நான் தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பரீட்சையில் சில சீன்ஸை பார்த்தேன். அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா திறமைசாலிகளை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க பாயிண்ட். ஸோ ஆனால் இங்கே செலக்ட் பண்ணுற ஷோஸில் பார்த்தீங்கன்னா கோமாளிகளை செலக்ட் பண்ணுறாங்க. பேர் சொல்ல விரும்பல, இப்படி பண்ணுவார் இல்லையா, எப்படி அப்படி ஒரு கடிச்சிட்டு இப்படி பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து இப்படி பண்ணால் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருமா? நான் இதை வைக்கிறேன், இதை பகிரங்கமா வைக்கிறேன். பஸ் டாஸ்க்ல முனியம் அக்காவால ஓடி போய் பஸ்ல ஏற முடியல. என் மடியில உட்காந்து இருந்தாங்க 1 மணி நேரம். அக்காவை சீட்ல உட்கார வச்சுட்டு நான் எல்லாரையும் 6 வாரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சேன். அக்காவை நான் பாட வச்சேன். இதுல ஒண்ணும் வரல. சேர் டாஸ்க்ல அக்காவுக்கு சீட் கிடைக்கல. அக்கா வாஸ் ப்ரீ பிளான்ட். அக்கா யூடியூப் நடத்துறாங்க. அக்காவோட பல கதைகளை அக்கா என்கிட்ட சொல்லிருக்காங்க. அகைன் அக்கா திறமையை நான் விமர்சனம் பண்ணல. அவங்கள தாராளமா பிக் பாஸ்க்கு அனுப்புங்க. தாமரை அக்கா மாதிரி அனுப்புங்க. ஜட்ஜஸ் அங்க ஜட்ஜஸாக இல்ல, ஓகேங்களா? மேபி அடுத்தடுத்து வந்த எபிசோட்ல அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி இருந்திருக்கலாம். அவங்க பப்பட்டா தான் இருந்தாங்க. நிறைய பேர் கேட்பீங்கல்ல, பிக் பாஸ் ஸ்கிரிப்டடான்னு. ஆடிஷன்லாம் ரொம்ப நேர்த்தியா நடந்தது. நான் அதெல்லாம் குறை சொல்லவே மாட்டேன், எல்லாமே ஜெனுவின் தான். பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் கிடையாது. பிக் பாஸ் இஸ் வெரி டாக்ஸிக்லி எடிட்டட். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஜட்ஜஸ் வந்து இந்த ஷோக்கு எலிஜிபிள் இல்ல அப்படின்னு ஜட்ஜஸ் நிறைய பேர் திட்டுறத நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்கு அந்த ஷோல அப்படி யார் தெரிஞ்சா, யார் எலிஜிபிள் இல்லன்னு சொல்லி கேக்குறீங்களா? அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட கருத்து நான் இப்ப வைக்கிறேன், நான் இதை வைக்கிறேன், இதை பகிரங்கமா வைக்கிறேன். பஸ் டாஸ்க்ல ஓகேங்களா, முனியம்மாக்கா சீட்டுக்கு முனியம்மாக்காவால ஓடி போய் பஸ்ல ஏற முடியல. என் மடியில உட்காந்து இருந்தாங்க 1 மணி நேரம். அக்காவை சீட்ல உட்கார வச்சுட்டு நான் எல்லாரையும் 6 வாரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சேன். அக்காவை நான் பாட வச்சேன். இதுல ஒண்ணும் வரல. சேர் டாஸ்க்ல அக்காவுக்கு சீட் கிடைக்கல. அக்கா வாஸ் ப்ரீ பிளான்ட். அக்கா யூடியூப் நடத்துறாங்க. அக்காவோட பல கதைகளை அக்கா என்கிட்ட சொல்லிருக்காங்க. அகைன் அக்கா திறமையை நான் விமர்சனம் பண்ணல. அவங்கள தாராளமா பிக் பாஸ்க்கு அனுப்புங்க. தாமரை அக்கா மாதிரி அனுப்புங்க. கரகாட்ட கலைஞரா தாமரை அக்கா வந்தாங்கல்ல, இந்த மாதிரி வில்லேஜ்ல இருந்து வந்து கஷ்டப்பட்டு ஒரு லேடி வந்திருக்காங்க, தாராளமா அனுப்புங்க. இன்னொரு விஜய் உள்ள அனுப்புறீங்க, நான் சத்தியமா தப்பு சொல்லல, யார் திறமையும் நான் தப்பா சொல்லல. விஜய் பார்வை உள்ள அனுப்பிச்சிங்கல்ல, அந்த மாதிரி அனுப்புங்க. நாங்க சண்டை போட வரல. அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு மரிஷியல் ஆர்டிஸ்ட் இல்ல, அவர் யாரு, அந்த சுருட்ட முடி ஒருத்தர் வச்சுக்கிட்டு பிக் பாஸ் ஷோ என்டர்டெய்னிங்னு சொல்றீங்க. அவர் யாரையும் என்டர்டெயின் பண்ணல. 1 வாரமா அவர் கூட தானே இருக்கும். அந்த மனுஷன் அப்படிதான் இருப்பாரு. போவாரு, சிகரெட் அடிப்பாரு, வருவாரு. அந்த மனுஷன் எழுதி வச்சுக்கோங்க, இதை நீங்க ரீல்ஸா போடணும். அவர் பிக் பாஸ்குள்ள போவார் பாருங்க. அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க, இங்க ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்குதுன்னு புரிஞ்சுப்பீங்க. அவர் பிக் பாஸ்குள்ள போவாரு. இவங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ணல. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அப்போ ஒரு கனவுகளோட வந்தவங்க, அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு கனவுகளோட வந்தவங்க, பேச்சு திறமையோட வந்தவங்க, நல்ல ஒரு ஹீரோயிக் மெட்டீரியல்ஸ், நல்ல ஒரு வில்லனிக் மெட்டீரியல்ஸ். சொன்ன விஷயம் ஓகே. நான் என்ன கேட்டேன்னா, ஜட்ஜஸ் கேக்குறேன், இப்போ உங்களையும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. கேட்டது வந்து கண்டஸ்டன்ட் யாரு தகுதி இல்லன்னு இல்ல அப்படி கேட்கல, ஜட்ஜஸ் பத்தி கேட்டேன். இப்போ உங்களையும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணாங்க, நம்ம அதையும் பார்த்தோம். கமெண்ட்ஸ்ல மக்களும் அதை கேட்டாங்க. இப்போ இவருக்கு நடந்த விஷயங்கள் வச்சு பாக்குறப்போ உங்களுக்கு ஜட்ஜஸ் பத்தி என்ன தோணுது? இதுக்கு வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணி பீப்புள்ஸ் உள்ள அனுப்புறதுக்கு அவங்க தகுதியானவங்க? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்கலாம் வந்து ஒரு பேமெண்ட்டுக்காக ஒர்க் பண்ண வந்தவங்க தான். அவங்க ஆர்டிஸ்ட், ஓகேவா? அவங்க வேலையை அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. இப்போ ராஜு அவர்களும் பிக் பாஸ்ல ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காரு. ஆரி அவர்களும் பிடிச்சிருக்காங்க. ஓவியா அவர்களுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. இது வந்து இவங்க செலக்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கு. ஆக்சுவலா செலக்ஷன்லாம் அவங்க பண்ணலங்க, முன்னாடியே அது பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ பிளான் பண்ணிட்டு ஸோ பர்டிகுலர் பீப்புளை தான் வந்து, அதான் நான் தான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, அவங்க சர்ச் பண்ணுறது வந்து
ஒரு கோமாளி கூட்டத்தை. ஸோ ஆனா இந்த 50 பேர்லயும் வந்து கோமாளி யாருமே கிடையாது. ஓகேவா? ஸோ அதுல ஃபில்டர் பண்ணி ஒரு பர்டிகுலர் பீப்புள் மேல அவங்க டார்கெட் வச்சிட்டாங்க. ஸோ இந்த பர்சனை வந்து நம்ம எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வந்து உள்ள கொண்டு போயிடலான்றது அவங்க பிளான். ஒரு சின்ன பாயிண்ட் இதுல ஜட்ஜஸ் நீங்க சொன்னீங்கல்ல, ஜட்ஜஸ் நீங்க ஏர்டெல் சூப்பர் சிங்கர் மாதிரி எந்த ஷோவா எடுத்துக்கிட்டாலுமே ப்ரொடக்ஷன் டீம் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, ஜட்ஜஸா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அது புதுசு, நிறைய பேக் டாக் தான். ஒண்ணு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். தெலுங்குல அக்னி பரீட்சா நடக்குது, ஓகேங்களா? என்ன மாதிரியே ஒரு ஆண்டர்பிரனர் மரியாதா மனிஷ், நான் அவர் கூட டச்ல இருக்கேன். இப்போ ரீசெண்டா இந்த ஷோல இருந்து வந்த பிறகுதான் அந்த அக்னி பரீட்சா நான் பார்த்தேன். அவர் ஒரு ஆண்டர்பிரனர், Forbes 30 ஒன் ஆஃப் த மெம்பர். அவரு அருமையா அவர்கிட்ட டெக்னிக்கலா கேட்டிருப்பாங்க. என்ன எப்படி ஆடிஷன்ல கேட்டாங்களோ, என்ன ஆடிஷன்ல கேட்டதை ஒழுங்கா இங்க கேட்டிருந்தாலே ஷோ செம்மையா இருந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்கிரிப்ட் எப்படியோ மாறிடுச்சு. என் ஸ்கிரிப்ட் ஃபெரோஸுக்கு போயிடுச்சு. நான் இப்பதான் பார்த்தேன். அவர் அவ்வளவு அழகா கேள்விகள் கேட்டிருப்பாங்க, டெக்னிக்கலா கேட்டிருப்பாங்க, அவருக்கு ஒரு பசில் கொடுப்பாங்க, அதை சால்வ் பண்ணுவாரு. அப்ப தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச அந்த 50 பேர்ல ஒரு டெக்னாலஜிஸ்டா, ஒரு ஆண்டர்பிரனரா, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இந்த அடையாளங்களை கேரி வந்தவன் நான் தான். அப்ப என்ன இன்ட்ரெஸ்டிங்கா அணுகி இருக்கலாமே. ஜட்ஜஸ் அங்க ஜட்ஜஸாக இல்ல, ஓகேங்களா? மேபி அடுத்தடுத்து வந்த எபிசோட்ல அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி இருந்திருக்கலாம். அவங்க பப்பட்டா தான் இருந்தாங்க, ஓகே, பொம்மைகளாக தான் இருந்தாங்க. அண்ட் அவங்க கருத்துக்கள் அவங்க சொன்னாங்க. ஆனா the decision is not with the judges. அவங்கள அக்யூஸே பண்ண முடியாது. என் கதையில ஓவியா இஸ் a different story. பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த ரீல்ஸ்ல எல்லாம் ஜட்ஜஸ் அவங்க இண்டிவிஜுவல் டிசிஷன் இல்ல, அவங்களா பண்ணல. ஆமா, ஓகே, எல்லாம் பேக் டாக். அதாவது அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு அவங்க வந்து ஜெனூனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதாவது வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸ், அதாவது வந்து இந்த பர்சன் இவங்க வருவாங்க, ஸோ அவங்கள நீங்க இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், அவங்க கிட்ட வந்து இப்படிதான் நீங்க நடிக்கணும், இப்படிதான் பேசணும், இந்த மாதிரியான டைலாக் தான் அவங்க கிட்ட இருக்கணும். இந்த பர்சன் செலக்ட் பண்ற பர்சன் கிட்டலாம் இப்படிதான் அவங்க கிட்ட டைலாக் டெலிவரியா இருக்கணும், அதை வச்சுதான் கேள்வியும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்ஸ். ஆக்சுவலா வந்து அவங்க வந்து ஒரு படம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதான் பாலாவோட இது பார்த்தேன். பிக் பாஸ் பாலா இருக்காருல்ல, சுயமரியாதையை விட்டுட்டு ஏன் எல்லாரும் இப்படி வரீங்கன்னு நிறைய பேர் என்னையே கேட்டாங்க. பாலாஜி முருகதாஸ் இருக்காருல்ல, அண்ட் நிறைய ப்ரொஃபஷனல் சர்க்கிள்லாம் உனக்கு எதுக்குடா பிக் பாஸ், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. அதை மாத்தணும் தானே நான் ஆசைப்பட்டேன். படிச்சவன் ஒருத்தன் உள்ள போலாம், சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்க ஒருத்தன் உள்ள போலாம். அப்ப என்ன மாதிரி வர அடுத்த சுப்பிரமணிகள் உள்ள வரணும்ல, ஒரு ஆண்டர்பிரனர் உள்ள வரணும், ஒரு டெக்னாலஜிஸ்ட் உள்ள வரணும், ஒரு சுந்தர் பிச்சை மாதிரி இருக்க ஒருத்தன் உள்ள வரணும், ஒரு நல்ல ஒரு Forbes 30 இருக்க ஒருத்தன் உள்ள வரணும். இதெல்லாம் தானே நான் வழி வகுத்துட்டு போற ஒரு அடையாளம். இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷோ நேம். இப்போ நீங்க வந்து ஒரு என்டர்பிரனர், கொஞ்சம் கெஸ்டா போற அளவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு உள்ள ஆள், நீங்க எதுக்கு இந்த ஷோக்கு இது பண்ணீங்க? கரெக்ட். இப்போ ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேள்வியை கேட்டதுக்கு. ஓகே. பிக் பாஸ் which is a copy of பிக் பிரதர். லண்டன்ல பிக் பிரதரை தழுவி தான் நம்ம பிக் பாஸ் பண்றோம். ஓகே. பிக் பாஸ்னா என்ன? பல துறைகளை சார்ந்த பல பேர் ஒன்னா ஒரு வீட்டுக்குள்ள 100 நாட்கள் இருந்து அவங்களுடைய தனித்துவத்தை அவங்க எப்படி காட்டுறாங்க, மத்த ஃபீல்டுல இருக்க மத்தவங்களோட அவங்க எப்படி இன்டராக்ட் பண்றாங்க, என்ன நாலேஜை ஷேர் பண்றாங்க, தனக்கு தெரிஞ்ச என்ன விஷயத்த வெளியே கொடுக்குறாங்க, தனக்கு தெரியாத என்ன விஷயத்த கத்துக்கிறாங்க, எப்படி அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆறாங்க, பன்முக திறமைய பல துறையில இருந்து வந்தவங்க காட்டுறது தான் பிக் பாஸ். அப்போ இவரை மாதிரி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் உள்ள வரலாம், ஒரு நடிகர் உள்ள வரலாம், ஒரு ஆர்டிஸ்ட் உள்ள வரலாம், ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் உள்ள வரலாம், என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜிஸ்ட் உள்ள வரலாம், ஆண்டர்பிரனர் உள்ள வரலாம், ஒரு ஃபேஷன் கொரியோகிராஃபர் வரலாம், ஒரு காமெடியன் உள்ள வரலாம், பல துறைகள். ஆனா மறுபடியும் சொல்றேன், இந்த பிக் பாஸ் நீங்க எப்படி மாத்துறீங்க? விஜய் ஸ்டார்ஸா மாத்துறீங்க. இவ்வளவு நாள் அப்படிதானே இருந்துச்சு. விஜய் ஸ்டார்ஸா தானே இருக்கு. இல்ல உள்ள நான் போவேன், என் பாய் ஃப்ரெண்ட் உள்ள வருவான், இல்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள வருவான், இதானே நடக்குது. என் நண்பன் உள்ள வருவான். ஏங்க நாங்க மக்கள் இந்த ஷோவை ரொம்ப விரும்பி பாக்குறோம். அண்ட் மோரோவர் நான் ரொம்ப ரசிச்சு பாக்குற ஷோ. நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பாக்குறேன்னா இதுதான். அதை தாண்டி பல யங்ஸ்டர்ஸ், த டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரு? யங்ஸ்டர்ஸ் தானே. ஐடி கம்பெனில சூரத்தின்கிட்டே ஸ்வைப் பண்ணி யார் பாக்குறோம்? நாங்க தானே பாக்குறோம். அப்ப எங்க சமூகத்துல இருந்து ஒருத்தன் ஒரு ஐடி டெக்னாலஜிஸ்ட், ஒரு ஆண்டர்பிரனர் உள்ள போகும்போது இன்னும் நல்லா இருக்கும்ல. ஓகே. இன்னொரு கேள்வி, கடைசி கேள்வி. சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது, இது காமன் மேனுக்கான ஷோ கிடையாது, ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் இந்த ஷோவில் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிளான்லாம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து நார்மல் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ்குள்ளே இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஆக்சுவலாக முன்னுரிமை தரப்படுது அவங்களுக்கு. கண்டிப்பாக முன்னுரிமை எல்லாம் அது எல்லாமே கொடுக்கப்பட்டது. அதாவது வந்து அவங்க வந்து ஒரு ரேண்டமான ஒரு பீப்புள்ஸை கலெக்ஷன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பண்ணிட்டு, ஸோ அவங்க தேடுறது கோமாளி கூட்டத்தை தான் எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஒரு 2 கேம்லேயே புரிஞ்சிடுச்சு. ஸோ அப்படியே ஃபில்டர் பண்ணி ஒரு 50 பேரை செலக்ட் பண்றாங்க. ஸோ அந்த 50 பேர்ல எத்தனை கோமாளிகள் இருக்காங்கன்றத ஜட்ஜஸ் செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸோ அதை ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் போல்டா பேசுறவனோ, கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்கு நல்லா இருக்கிறவனோ, அவங்கெல்லாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. ஆல்ரெடி அது செலிபிரிட்டில அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ அவங்களுக்கு தேவை கோமாளிகள் கூட்டம். ஒரு சிம்பிள் பாயிண்ட், அந்த கோமாளிகள் கூட்டத்தை வச்சு ஸோ இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கோமாளி கூட்டத்தை வச்சு தான் நம்ம இந்த கேமை வந்து மூவ் பண்ணணும். அதாவது வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், இப்போ உள்ள வந்து ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிற பையனும் ஒரு வில்ல மாதிரி இருக்கிற பையனும் வந்து சண்டை போடும்போது இந்த கோமாளி கூட்டர்ஸ்லாம் இருக்காங்களா, ஏய் நீ அப்படி பேசு, என்ன இப்படி பேசுன்னு பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் வேணும்ல. ஸோ அதுக்கான செலெக்ஷன் தான் இது. மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டிஆர்பிக்காக ஸோ ஒரு பப்ளிக் மத்தியில ஒரு காமன் மேன் ஷோ, ஸோ இதுல ஆடிஷன் வைக்கிறேன்னு சொன்னா ஒரு டிஆர்பி கிடைக்கும். ஸோ ஓகே, இது எல்லாமே வந்து அவங்க பிசினஸ் தான். ஸோ ஒரு பிசினஸ் பண்றவன் இதுதான் பண்ணுவானுங்க. அதாவது நிறைய பேர் கேட்பீங்கல்ல, பிக் பாஸ் ஸ்கிரிப்டடான்னு. ஆடிஷன்லாம் ரொம்ப நேர்த்தியா நடந்தது, நான் அதெல்லாம் குறை சொல்லவே மாட்டேன், எல்லாமே ஜெனிவின் தான். பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் கிடையாது, பிக் பாஸ் இஸ் வெரி டாக்ஸிக்லி எடிட்டட். அந்த எடிட்டர் நினைச்சா டேலண்டே இல்லாதவனை கூட சூப்பர் டேலண்டா காட்ட முடியும், டேலண்டட் பர்சனாலிட்டியை கூட கோமாளியா காட்டி வெளியே அனுப்ப முடியும். இது நிறைய பேர் ஆக்சுவலா பிக் பாஸ் வெளியே வந்தவங்க வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க உணர்ந்தோம் இந்த வடிவேலு காமெடியில எங்கடா அந்த கிணத்தை காணும்ன்ற மாதிரி, எங்கடா நான் பேசின கண்டென்ட்டை காணும்னு தான் நீங்க ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இது ரியாலிட்டி, சத்தியமான ரியாலிட்டி. எடிட்டர் தான்ப்பா. உங்க வீடியோலயுமே ஆரி ப்ரோ வந்து உங்களை கட்டி பிடிப்பாரு, அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு ஏன் கட்டி பிடிச்சி நீங்க போட்டு ஒரு வீடியோலுமே சொல்லியிருப்பீங்க, அங்க நடந்தது வேற, அப்புறம் சம்மந்தம் இல்லாம அவரே வந்து என்ன கட்டி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நிறைய பேர் வந்து உங்களுக்கு இவர் நல்லா பேசவே இல்லையே நிறைய இதுவும் கமெண்ட் பண்ணாங்க உங்களுக்கு பீப்புள்ஸ் வந்து. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்னும் வந்து நம்ம ஒண்ணு பண்ணோம் அதே போடாம நம்மள வேற மாதிரி மக்கள்கிட்ட போர்ட்ரேட் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் இருக்கா? கண்டிப்பா ரொம்ப வருத்தமாவே இருந்தது. ஆக்சுவலா வந்து ரொம்ப நாளா ஒருத்தன் வந்து ஒரு வாய்ப்புக்காக போராடிட்டு இருக்கான். ஸோ அதுக்கான ஸ்டேஜ் வந்து முன்னாடி வந்துடுச்சு, கிட்ட வந்துடுச்சு. ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப் தான் நான் வைக்க போறேன். ஸோ வச்சா அந்த பிளேஸ் நமக்குடா அப்படின்னு தோணும் போது ஸோ அது டோட்டலாவே வந்து ஒரு ஃபேக்ன்ற மாதிரி அந்த களத்தையே காண முடியல. அது ஒரு ஆதங்கம் உண்டு. ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு சம்திங் ஒரு பிளான் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ ஆல்ரெடி உங்களோட பெஸ்ட் நீங்க கொடுத்தீங்க இந்த இடத்துல. என்னோட பெஸ்ட்ன்றதை விட என்னோட பெஸ்ட்டை கொடுக்க விடல. ஓகே. ஸோ வந்து அதான் இவர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆரி ப்ரோ வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாரு. இந்த சைடு ஓவியா டக்குன்னு வராங்க, இந்த சைடு ராஜு வராரு. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில வார்த்தைகளால ராஜு, அதாவது வந்து என்ன வார்த்தைன்னு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியும்? அதான் ப்ரோ, இப்போ வந்து அவங்க வந்து சில பர்சன் இருக்காங்க தன்னை நல்லவன் காட்டிக்கிறதுக்காக ஒரு வில்லனை தேர்ந்தெடுப்பாங்க. அவன் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணானா அந்த மிஸ்டேக்கை சொல்லி 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 இவன் நல்லவன் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தன்னை காமெடி பர்சன் காட்டிக்கிறதுக்காக ராஜு ப்ரோ எங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நடந்தது அந்த சீசன். அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு எமோஷனலா பேசுறேன், என்னோட ஃபீலிங்ஸை நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியாது. சோ அந்த சமயத்துல என் முதுகு மேல எவ்வளவு சுமை இருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஸோ அதை தாண்டியும் வந்து நான் நிற்கிறேன், என்னோட ஃபீலிங்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் அவர்கிட்ட. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா காமெடியாக அவர் கவுண்டர் பண்ணுறாரு. எப்படி அது முடியும் ப்ரோ? ஆக்சுவலாக நீ ஓகே, நீ உன்னை ஒரு பொசிஷனில் உட்கார வச்சிருக்காங்க, ஸோ அசால்ட்டாக வந்து நீங்கள் தெரப்பிக்கு போக வேண்டியது இருக்குது. மைண்ட் ரீதியா மன ரீதியா வந்து நீங்க ரொம்ப டவுனா இருக்கீங்க, நீங்க தெரப்பிக்கு. இந்த வார்த்தையை அவங்க ரிப்பீட்டடா எல்லாருமே நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. மாயா கூட யாரோ ஒரு கண்டஸ்டனுக்கு சொன்னதாக அவங்க பேசினாங்க தெரப்பி. அது எப்படி அது ஒருத்தன் வந்து அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறான்ற ஒரு வலி, அந்த வேதனை, அதெல்லாம் தாண்டி இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு நினைச்சு அந்த பிளேஸ்ல நிக்கும் போது சடனா அதை நீங்க உடைக்கிறீங்க. சக மனுஷங்களை மதிக்க தெரியாதவன் எப்படி உச்சத்துக்கு போக முடியும்? ஒரு பையன் அந்த முட்டி போட்டு நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், முட்டி போட்டு நம்ம நினைச்சிருப்போம் என்ன லூசுத்தனமா பண்றான். ஆனா அந்த இடத்துக்கு வந்துட்டான்ல, முட்டி போட்டு வந்துட்டான்ல. ஏன் நான் கேட்கறேன், நான் பேரை மென்ஷன் படுத்த விரும்பல, எல்லாரும் அந்த லேடியை பத்தி அப்படி பேசணும், கொளுத்தி போடுறது அந்த லேடி அவ்வளவு இது. மறுபடியும் ஷோக்குள்ள அந்த லேடியை கூப்பிட்டீங்கல்ல, ஏன் நெகட்டிவிட்டில அந்த லேடி ஃபேமஸ் ஆனாங்க. இந்த பையன் சரி அவன்கிட்ட எதுவும் தெரியல, he needs the focus and attraction, முட்டி போட்டு வந்தான். நான் நல்ல வார்த்தை சொல்லிருக்கலாமே, ஏய் இங்க பாருப்பா இங்க வேற மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது, அவன ஒரு ஆறுதலா வார்த்தைகளை சொல்ல அனுப்பலாம். ஏன் குத்தி 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 நோண்டணும்? இந்த அம்மா கேக்குறாங்க இப்ப மட்டும் மெச்சூர்டா இருக்கீங்களான்ட்டு. Did you play a matured game in Big Boss? You are not even consistent. You are a glam doll. You are a glam doll. Being a glam doll, you are on a show. ஓகேங்களா? அந்த கர்ட்டஸின்னு இருக்குல்ல, அந்த எம்பத்தின்னு சொல்லுவாங்கல்ல, வரசக மக்கள் உன்னை நான் மதிக்கிறேன், நீ ஒரு விஷயத்துக்கு வந்திருக்க, பட் இது உனக்கு ரைட் பிளாட்ஃபார்ம் இல்ல, அந்த டிக்னிட்டி இருக்குல்ல, புண்படாம சொல்ற டிக்னிட்டி இருக்குல்ல, யூ cannot make fun of othersல.
அதான் சொல்றேன்ல, நான் இது மூலமா மக்கள் கிட்ட சொல்றேன், நிறைய இடங்கள்ல தகுதியான இடத்துல உட்காராததுனால சில பேர் அந்த இடத்துல வந்து உட்காந்து அதன் பிறகு அங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் தடமாறி போகுது. பட் இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க கேரக்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பட் அவங்க ஜட்ஜஸா செய்ய வேண்டிய எதையுமே செய்யல. இது எல்லாமே ஸோ இது நான் ஒன்று ராஜி ப்ரோக்கு வந்து நான் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதாவது வந்து ராஜி ப்ரோ, உங்களை நீங்கள் காமெடியானு காட்டிக்கிறதுக்கு, அதாவது நீங்கள் ஒரு ஃபன்னான பர்சன்னு காட்டிக்கிறதுக்காக எங்களை மாதிரியான காமன் மேன் உங்களுக்கு தேவைப்படுறாங்களா? நோண்டி பார்க்குறாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பிளேஸில் வந்து நிற்கிறோம், நீங்கள் அசால்ட்டாக ஒரு கவுண்டர் போடுறீங்க, தெரப்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் தெரப்பி போகிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த ஷோவில் வந்து நாங்கள் கலந்துட்டு இருக்கோம். வெரி சிம்பிள். எதிர்த்து நாங்க பேசணும்னா அந்தர் பண்ணலாம், ஆனா அந்த பொசிஷனுக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம். நாங்க ஒரு ஷோக்குல கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், அந்த டிக்னிட்டியை நாங்க மெயின்டைன் பண்ணணும். நாங்க எப்படி வேணாலும் பேசிருக்கலாம். அதே அந்த லேடி ஒருத்தவங்க ஜட்ஜஸே கீழே கிழிச்சு போல டான்ஸ் ப்ரோக்ராம்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டா இருக்காது. நாங்களாம் மீடியா பர்சனே கிடையாது, மீடியா பர்சனே அப்படி பண்ணாங்க. நாங்க அந்த மேடையை மதிக்கிறோம், அது எங்களுடைய கனவு மேடை. ஏதோ ஒரு விஷயம் சாதிச்சு நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க, we salute to that. அது பேரு நாங்க we should not shit the place which we dreamt of. ஓகேங்களா? மறுபடியும் இந்த இடத்துக்கு நாங்க வரணும், உங்களை சந்திக்க நேரிடும், அடங்கி வந்துட்டோம். It doesn't mean that we will never forget the words that came, especially ஓவியாவோட எக்ஸ்பிரஷன்ஸ். மறுபடியும் இந்த வீடியோ மூலமா இத ரீல்ஸா கொடுங்க. ஓவியா, உங்களுக்கு நான் சொல்றது ஒரு விஷயம் தான், all the 5 fingers are not same, everybody carry a different personality. ஒருத்தன் யாருனே தெரியாது உங்களுக்கு, அவன் தமிழ்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறானா உங்க முகம் அந்த அவ்வளோ இதுல சுழியுதுன்னா, ஐம் சாரி, என்னால பரையட்டா என்ன சொல்லுவாங்க, என்னால மலையாளத்துல சம்சாரிக்கட்டா, என்ன தமிழ் நானு, ஓகே, பச்சை தமிழ்ல தான் என்னால பேச முடியும். சரி ப்ரோ, எனக்கு ஒரு பெரிய கேள்விகள் இருக்கு. என்னன்னா, ஆக்சுவலா இது பல பேருக்கு வந்து கொஞ்சம் தப்பாவே தெரியலாம், பட் கேட்கணும் எனக்கு. தமிழ் சினிமாவில் ஓகே அதை விட்டுருங்க, சீரியல் அண்ட் தமிழ் ஷோஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் பசங்களோ தமிழ் பெண்களோ வந்து பார்க்குறது ரொம்ப ரேர். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதர் ஸ்டேட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் எங்கேருந்து வருது? ஸோ நான் தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பரீட்சாவில் சில சீன்ஸை பார்த்தேன். அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா திறமசாலிகளை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க பாயிண்ட். ஸோ ஆனால் இங்கே செலக்ட் பண்ணுற ஷோஸ்லேயும் வச்சுப்போமே, ஷோஸில் பார்த்தீங்கன்னா கோமாளிகளை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆகிற பாதி பேர் வந்து ஒரு கோமாளியாவே உருவாகுறாங்க, ஒரு கோமாளியான முகத்தோட உருவாகுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்மளும் ஃபேமஸ் ஆகலாம். சோஷியல் மீடியாவில் அப்படிதான் ஆகுறாங்க. ஓகே, பேர் சொல்ல விரும்பல, இப்படி பண்ணுவார் இல்லையா, அப்படி ஒரு கடிச்சிட்டு இப்படி பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து இப்படி பண்ணா நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருமா? ஸோ ஓகே, அப்படியே ஒரு நல்ல விஷயம் சொல்ற ஒரு பர்சனை வந்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனை வந்து நல்ல விஷயமா கண்டென்ட் போட்டவன், ஸோ அவனை தன்னைத்தானே கோமாளியா மாத்திக்கிட்டு ஸோ அவன் வைரல் ஆகுறான். ஸோ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு பொய்யான பிம்பம், ஒரு மாயை பரப்புறாங்க. எனக்கு வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து இங்க வந்து நடிக்கிறவங்களையோ இல்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களோ நான் குறை சொல்ல, ஆனா வந்து 99% அவங்க தான் இருக்காங்க. ஸோ 1 or 2% தான் வந்து தமிழ் ஹீரோவை பார்க்க முடியுது சீரியல்ஸ்ல. நான் சொல்றேன், தமிழ் ஹீரோனியை பார்க்க முடியுது. மற்றவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க தான். ஸோ ஷோவும் அப்படிதான் இருக்கு. எந்த ஷோ பார்த்தீங்கன்னாலும் ஒரு 2 தமிழ்ல தான் இருக்கான், மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல தான் இருக்காங்க. ஸோ இது எப்படி உருவாகுதுன்னா, சுத்தி வளைச்சு பார்த்தா தமிழன் எல்லாமே ஒரு கோமாளி கூட்டமா உருவாகுறான் தமிழ்நாட்டுல. ஓகேவா? தமிழன் எல்லாமே வந்து கோமாளி கூட்டமா தமிழ்நாட்டுல உருவாகும். அதர் ஸ்டேட்ல இருந்து இங்க வரவங்க வந்து ஒரு ஹீரோவாவோ ஒரு ஹீரோயினாவோ ஒரு எப்படி சொல்றது ப்ரோ, அது அப்படிதான் உருவாகிட்டு இருக்கு. இதுவே அதர் ஷோட்ல நான் அந்த அக்னி பரீட்சை பார்க்கும்போது நல்லா தெளிவா பேசுற பர்சன், ஆர்மி பர்சன், அவர் இஸ் a title winner, common man. நல்ல ஒரு டேலண்டடா செலக்ட் பண்ணி அவங்களே வளர்த்து விடுறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஷோஸ்ல நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படல. கோமாளி கூட்டமா உருவாக்கி விடுறாங்களோ எனக்கு இல்ல, இந்த டவுட் எனக்கு இப்ப வந்துச்சு. நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், இதே என்மால் ஷைன் தானே எல்லா இதுலயும் நடத்துறாங்க, அங்கேயும் ஒரு மாதிரி இங்கேயும் ஒரு மாதிரி. அங்க நீ ஒரு ஆண்டர்பிரினர் உள்ள அனுப்புற, ஒரு சோல்ஜரை நீ உள்ள அனுப்புற, ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அழகா இருக்காங்க, ஒரு அடையாளத்தை கேரி பண்றாங்க. இங்க மட்டும் நீ ஏன் பேட்டர்னை மாத்த மாட்டேன்? அதுக்கு ஒரு பேட்டர்ன், அதுக்கு ஒரு காரணம், முக்கியமான ரீசன் இருக்கு. இந்த தமிழ் ஷோவும் தமிழ் சீரியலும் தமிழன் கேட்ட இல்ல, தமிழ் ப்ரொடியூசர் இல்ல. இதாதுக்கான ஆன்சர், அது வரணும் தான் நான் வெயிட் பண்ணேன். இதாதுக்கான ஆன்சர், அதுக்கான ப்ரொடியூசர் இங்க இல்ல. திறமைக்கு அங்கீகாரங்கள் கிடையாது ப்ரோ.
ஒன்று. அண்ட் பிக் பாஸ் இட்ஸ் பியோர் லக். ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறத மக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நான் உங்களுடைய எபிசோடையும் பார்க்கறதுக்கு அவளா கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. நன்றிமா. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics, and industrial automation.